Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதன் நம்முடைய இணைந்திருக்கிறார். இது தொடர்பாக அவரிடம் பேசலாம். சுவாமிநாதன் வணக்கம். 2 விளிம்பு நிலை மக்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய, சிறுபான்மை மக்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய 2 பேருக்கும் அந்த மக்கள் சார்ந்த துறைகளை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? விசிகா மற்றும் ஐயுஎம்எல் விஜயோட தலைமையில அமைச்சரவையில இணைஞ்சிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக இது ஆரோக்கியமான ஒரு அரசியலுடைய அடித்தளம் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். தொடர்ச்சியாக பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தது. அந்த நிலையில தான் விசிகாவுக்கு அது சார்ந்த துறை இது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். கிட்டத்தட்ட விசிகாவுக்கு பட்டியல் சமுதாயம் ஆதி திராவிட மக்களின் நலன் சார்ந்த துறை ஒதுக்கப்படுங்கிறதும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு சிறுபான்மையினர் நலத்துறை ஒதுக்கப்பட போகுது அப்படிங்கிறதும் தொடர்ச்சியாக நாம் எதிர்பார்த்த ஒன்றுதான். அந்த வகையில் அந்த துறைகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது 2 கட்சிகளுக்கும் இன்னொரு நன்மையும் கூட இருக்கு. நீங்க நேற்று வரை திமுக கூட்டணியில் இடம்பெற்றீர்கள், இன்னைக்கு அமைச்சர் கிடைக்கிறது என்கிறதுக்காக இங்க நகர்ந்துட்டீங்களா அப்படிங்கிற விமர்சனத்தை திமுகவோ எதிர்கட்சிகளோ வைத்தால் கூட, தாங்கள் எந்த கிரவுண்ட்ல இயங்கி வந்தோமோ, நீண்ட நெடுங்காலம் எதற்காக பாடுபட்டோமோ அவர்களுக்கு உதவுவதற்காக ஒரு கிடைத்த அமைச்சர் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற அடிப்படையிலும் இதை நம்ம அணுக முடியும். நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா சமூக நீதித்துறை, அதாவது கடந்த காலங்களில் ஆதி திராவிட நலத்துறை என்றெல்லாம் அந்த வார்த்தைகள் இருந்ததும் இந்த முறை பெரும்பகுதியில் மாற்றப்பட்டு சமூக நீதித்துறை என்கிற ஒரு வடிவமும் பெற்றிருக்கு. அது ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் அப்படின்னு நான் பாக்குறேன். அதுல ரொம்ப முக்கியமா இப்ப வேங்கை வயல் போன்ற பிரச்சனைகள், அதனால நீங்க சமூக நீதித்துறை என்று வந்து விட்டதுனால அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதோட அதற்கு நீதி கிடைக்குவதில் உத்தரவாதப்படுத்துகின்ற துறையாகவும் இதை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த சமூக நீதித்துறை இவருக்கு வழங்கப்பட்டிருப்பதன் மூலமா பட்டியல் சமுதாய மக்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். இன்னொன்று சிறுபான்மையினர் நலன் சார்ந்த விஷயங்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதனுடைய அடிநாதமே கிட்டத்தட்ட சிறுபான்மையினர் நலன் தான். ரொம்ப முக்கியமா தொடர்ச்சியாக அவர்கள் அகில இந்திய அளவில் அதற்காக தான் களமாடி வர்றாங்க. இந்த நேரத்தில் தமிழகத்துல 2 அமைச்சர்கள் இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறாங்க. ஒன்று தாவேகாவிலிருந்தே நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பர்வேஸ், இன்னொன்று மிக முக்கியமாக இன்றைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். அப்ப அந்த சிறுபான்மையினர்கள் இஸ்லாமியர்களுடைய பிரச்சனைகளை, கோரிக்கைகளை அரசு தரப்பிலிருந்து நிறைவேற்றுகின்ற இடத்துல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கே ஒரு பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கிறது. இது 2 தரப்பிலுமே அந்த விளிம்பு நிலை, ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அல்லது சிறுபான்மையினர் சமூகத்திற்கு உள்ளபடியே ஒரு கிடைத்த ஒரு பெரிய அங்கீகாரம். இது தமிழக அரசியல்ல ஒரு பெரிய திருப்பு முனை, மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு நம்ம இதை பார்க்கலாம். தற்போது இந்த கூட்டணி அரசுல இருக்கக்கூடிய சவால்கள்லாம் என்னென்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? சில இடங்கள்ல கருத்து முரண்கள் ஏற்படலாம், கொள்கை முரண்கள் ஏற்படலாம். இந்த சவால்கள் எல்லாம் எப்படி சமாளிப்பாங்க? இல்ல, சவால்கள் நிறைய இருக்கிறது, ஏராளமான சவால்கள் இருக்கிறது. அந்த சவால்கள்ல முக்கியமானதா நான் சொன்னேன். முதல்ல சொன்ன அந்த வந்தே மாதரத்துல இருந்தே தொடங்கியது முதல் நாள்ல. பட் பாத்தீங்கன்னா 3வது முறை இன்றைக்கு வந்தே மாதரம் பாடுகிற பொழுது அந்த எதிர்ப்பு நீர்த்து போயிருக்கிறது அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளாக. காரணம், அது சமரசம் செய்து கொண்ட இடம் என்னன்னா, அவர்களை வெளியிலிருந்து ஆதரவு என்கிற இடத்திலிருந்து நகர்த்தி உள்ளுக்குள்ளிருந்த ஆதரவு, அமைச்சரவையில் பங்கேற்ற ஆதரவு என்கிற இடம் நோக்கி நகர்த்தியது. அது நம்ம பார்த்தோம். வெளிப்படையாகவே ஆதவர்ஜன் அவர்கள் தான் அழைப்பு எடுத்துக் கொண்டே இருந்தார். நீங்க வரணும், கூட்டணி ஆட்சியில பங்கெடுக்கணும் அப்படின்னு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்காக இருக்கலாம், காங்கிரஸ் மட்டும் முதலிலேயே ஆதரவு கொடுத்துட்டாங்க. அந்த ஆதரவிலேயே அவர்கள் ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆட்சியில் பங்கு இல்லாமல் ஆதரவு கொடுத்த விசிகாவாக இருக்கலாம், கிட்டத்தட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்காக இருக்கலாம், இவர்களை எல்லாம் தாவேகா விரும்பிதான் அழைத்து வந்திருக்கிறது. அப்ப இந்த ஆட்சியினுடைய நிறைகளுக்கும் குறைகளுக்கும் அவர்களும் பொறுப்புக்குள்ளாயிடுறாங்க. சோ அந்த வகையில் அவர்கள் சவாலின் பெரும்பகுதியை எதிர்கொண்டு விட்டார்கள். ஒன்று. 2வது, நேற்று கூட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய காதர் மைதீன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்றாரு. நேற்று திமுகவின் கூட்டாளிகளா இருந்தவங்க இன்னைக்கு தாவேகாவோட வட்டத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. இதுவே முதலமைச்சர் விஜயோட முதல் வெற்றி அப்படின்னு பார்க்கலாமா? ஆமா, 100% முதல் வெற்றி. நீங்க இவங்க கிட்டத்தட்ட திமுக கூட்டணியில் தொடர்ந்து கொண்டே தாவேகாவுக்கு ஆதரவு மட்டும் கொடுத்திருந்தா எதிர் துருவ அரசியல் செய்வாங்களே, ரொம்ப தீவிரமாக களமாடுவாங்க. கிட்டத்தட்ட அரசனுடைய வாக்குறுதிகள் என்னாச்சுன்னு கேட்பாங்க. இப்ப இவர்களுக்கே அமைச்சர் கொடுக்கப்பட்டு விட்டது. நாளைக்கு ஒரு உதாரணத்திற்கு வேங்கை வயல் போன்ற ஒரு சம்பவம் நடக்கிற பொழுது, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் நடக்கிற பொழுது அதை திமுகவுக்கு எதிராக பேச முடிந்தது. விசிகாவாலோ அங்க இருக்கக்கூடிய பிற கூட்டணி கட்சியாலோ பேச முடிந்தது. இன்னைக்கு இடதுசாரிகளை தவிர இவர்கள் யாரும் பேச முடியாது. நீங்க வேங்கை வயல் போன்று இன்னொரு சம்பவம் நடக்கக்கூடாது, ஒரு வேலை தப்பி தவறி நடந்தால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் விசிகா கிட்டையும் இருக்கு. சிறுபான்மையினர் நலன் சார்ந்த விஷயங்கள்ல சில கருத்து முரண்கள், ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அதை முறையிலேயே தடுக்க வேண்டிய அஸ்திரம் அல்லது விஷயம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கு. நீங்க பர்வேஸ்ட மட்டும் கேள்வி கேட்க முடியாது. அந்த சாவி பல இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்ணல் அம்பேத்கரே ஒரு இடத்துல சொல்லுவாரு, கிட்டத்தட்ட மிக முக்கியமா சொல்லுவாரு, அதிகார பரவல் என்பது எல்லா பூட்டுக்கும் சாவியே அதிகாரம் தான் அப்படிம்பார். அப்ப எல்லா பூட்டுக்கும் சாவி அதிகாரம்னா
அந்த அதிகாரம் இன்றைக்கு கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் அவர்களும் அதை பொறுப்புக்குள்ளாகிறது. தாவேக்காவுக்கு கிடைக்கக்கூடிய முதல் இலைப்பாறுதல். ஆனால் இதில் ரொம்ப மிக முக்கியமான சிக்கல் அவர்களுக்கு எங்க இருக்குன்னா, கிட்டத்தட்ட இடதுசாரிகள் இன்னும் இந்த நொடியிலும் வெளியிலிருந்து தான் ஆதரவு கொடுக்குறாங்க, 2 இடதுசாரிகளும். ஆனால் அவர்கள் சொல்லிட்டாங்க, நாங்க தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் எதிர்க்க மாட்டோம், நீங்க நிம்மதியாவே ஆட்சி பண்ணலாம் என்று சிவி சண்முகம் தரப்பு, இந்திய கம்யூனிஸ்ட் தரப்புலாம் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. மன்னிக்கணும், சிவி சண்முகம் சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சண்முகம் தரப்பு. அப்ப அந்த அளவில் நம்ம பார்க்கிற பொழுது மிக மிக முக்கியமாக இவர்களுக்கு சிக்கல் என்பது எங்க இருக்கும்னா, காங்கிரஸை கூட்டணிக்குள் வைத்திருப்பதனால மத்திய அரசிடமிருந்து நிதியை பெற்று வருவதில் அதுல எந்த அளவுக்கு சவால்களை விஜய் எதிர்கொள்கிறார் என்பதை பொறுத்துதான் அவர் முன்பிருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்களை பார்க்கிறேன். ஏன்னா கூட்டணிக்குள்ள பழைய திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகள் எல்லாம் வந்து விட்டது. ரொம்ப முக்கியமா காங்கிரஸ் வந்து விட்டது. காங்கிரஸ் 2029 தேர்தல் வரைக்கும் விஜய் அவர்களோடு தான் கூட்டணிட்டாங்க. இடையில் உள்ளாட்சி தேர்தலையும் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த இடம் பாஜக ரசிக்காத இடமாக இருக்கும். ஸோ அதனால் எந்த அளவிற்கு தமிழகத்திற்கான நிதியை பெற்று வர முடியும், அவர்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதிகளை எப்படி எதிர்கொள்ள முடியும், இது ஒரு சவாலாக இருக்கும். இன்னொன்று, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த பக்கம் வந்துட்டாலும் திமுக எதிர்கட்சி அரசியலை ரொம்ப கூர்மையாக செய்வாங்க. எப்பொழுதுமே திமுகவை பொறுத்தவரை ஆளுங்கட்சி அரசியலை விட எதிர்கட்சி அரசியல் தான் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு கை கொடுக்கும். என்னன்னு ஒரு உதாரணம் சொன்னா, 2019 பாராளுமன்ற தேர்தல் 38 தொகுதிகளில் வெற்றி, தேனியில மட்டும்தான் தோல்வி. காரணம், திமுக இன்றைக்கு எதிர்கட்சி. 2021 சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு கிடைத்த வெற்றி, தனிப்பெரும்பான்மையோடு கிடைத்த வெற்றி. அன்றைக்கு காரணம், திமுக எதிர்கட்சியாக இருந்து வெற்றி பெறுகிறது. 2024 பாராளுமன்ற தேர்தல் மாநிலத்துல தான் திமுக ஆளுங்கட்சி. அன்னைக்கு மத்தியில் இருந்த மோடி அரசுக்கு எதிர்கட்சி அரசியல் தான் செஞ்சாங்க, அது வெற்றியை தந்தது. 39 தொகுதிகளையும் ஜெயிக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் ஆளுங்கட்சியாக தேர்தலை சந்தித்த திமுகவுக்கு தோல்வி. அப்ப எதிர்கட்சி அரசியலை திமுக ரொம்ப அடர்த்தியாக செய்வாங்க. அது வாக்குறுதிகள் என்னாச்சு என்று கேட்பார்கள், பல விமர்சனங்களை முன்வைப்பார்கள். அதற்கு பதில் சொல்வதற்கு விஜய் தரப்பினர் ரொம்ப தயாராக இருக்கணும். அது ஒன்றுதான் சவாலாக இருக்கும்னு நான் பாக்குறேன். திமுகவை எதிர்கொள்வதிலும் ஒரு சவால், 2வது மத்திய அரசிடமிருந்து நிதியை பெறுவது சவால். இந்த 2 சவால்களையும் எதிர்கொண்டு விட்டால் விஜய் அவர்களுடைய இந்த அமைச்சரவை ரொம்பவே சாதிச்சிருவாங்கன்னு தான் பாக்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு இந்த அமைச்சர். இதுல திமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது சிதறி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்ப விசிக, IUML அமைச்சரவையிலேயே இடம் பெற்றுட்டாங்க. இவங்க அரசை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க. இப்போ அடுத்த சில ஆண்டுகள்ல திமுகவையும் எதிர் அரசியல் நிலைக்கு தான் அவங்க போக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் மனிதநேய மக்கள் கட்சி இனிமே நாங்க தனிச்சின்னத்துல தான் போட்டியிடுவோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டாங்க. இப்ப அடுத்த தேர்தல் அப்படிங்கிறது திமுகவுக்கு சவாலாக இருக்குமா? நிச்சயமாக ஒரு பெரிய சவாலாகத்தான் இருக்க போகிறது. ஏன்னா நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும், 22, 23 கட்சிகள் கூட்டணி. தனி கட்சியாகத்தான் தாவேகா இருந்தது. தனித்து போட்டியிட்ட தாவேகா 106 இடங்களை பிடித்தது, 108 இடங்களை பிடித்தது. அப்ப தனித்து போட்டியிடுகிற பொழுதே 108 இடங்களை பிடிக்க முடியும் என்றால், கூட்டணிக்குள் காங்கிரஸ் இணைந்திருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வருகிறது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வருகிறது. கடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கிறிஸ்தவர்கள் வாக்கள் அதிகமாக விழுந்தது விஜய் அவர்களுக்கு, இஸ்லாமியர்கள் வாக்கள் திமுக பக்கம் தான் அதிகமாக விழுந்தது. இந்த முறை அதையும் மாறப்போகுது. அடுத்து என்ன தேர்தல், பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, எதுவாக நடந்தாலும் இந்த கூட்டணிகளுடைய தாக்கமும் இருக்கும். அவர் தனித்து தேர்தலை சந்திக்கிற பொழுதே திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் தோல்வியடைந்திருக்கிறது. அப்ப இவர்களோடு ஒரு கூட்டணியும் வடிவத்திற்கு வருகிற பொழுது அது திமுகவுக்கு பெரிய சவாலாக இருக்கும். இன்னொன்று, அடுத்து பாராளுமன்ற தேர்தல் வருகிறது என்றால் 29 தேர்தலை மனதில் வைத்து சொன்னா, இந்த கூட்டணியில தாவேகா கூட்டணியில பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தி இருப்பார். அதிமுக பாஜக கூட்டணிக்கு மோடி அவர்கள் இருப்பார். திமுக யாரை பிரதமராக காட்டப் போகிறது? அப்ப அகில இந்திய அளவில் ஒரு 3வது அணி உருப்பெற்றால் அதில் ஒருவரை காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். அது தமிழகத்துல எந்த அளவுக்கு சோபிக்கும், ராகுல் காந்தி அவர்களுக்கு இருந்த அந்த அடையாளம் இவர்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறதுல கேள்விக்குறியாக இருக்கும். திமுக ரொம்ப சவாலான காலகட்டத்தில் இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 2 ஆண்டுகள் திமுக வரலாற்றிலும் மிக முக்கியமான காலகட்டம் அப்படின்னு நான் பாக்குறேன். நிச்சயமா திரு சுவாமிநாதன், ஒரு வலுவான சக்தியா தாவேகா மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. புதிய திமுக கூட்டணியா தாவேகா உருவெடுத்திருக்கிறதை நம்மளால பார்க்க முடியுது. சமூக நீதித்துறை அமைச்சராக வன்னியரசு பொறுப்பேற்றிருக்கிறார். ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலன் சார்ந்த விவகாரங்களை இந்த துறை கவனிக்கும். இன்று காலையில் மிக முக்கிய அமைச்சரவை மாற்றம் ஒன்று நடைபெற்றது. IUML மற்றும் விசிக ஆகிய கட்சிகள் அமைச்சரவைக்குள் வந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதனிடம் பார்க்கலாம். சுவாமிநாதன், தற்போது IUML மற்றும் விசிகாவை கொண்டு வந்தது அப்படிங்கிறது தாவேகாவோட ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். நீங்க தொடரலாம். நிச்சயமா ஒரு பெரிய வெற்றி. அதாவது கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்கு ஒரு பாதுகாப்பு அரணாவும் இங்க இருப்பாங்க. ஏன்னா விமர்சனங்கள் வருகிற பொழுது நீங்க இந்த அமைச்சரவை என்பதே கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவையில முன்னாள் அமைச்சராக இருந்தவர்னு பாத்தீங்கன்னாலே செங்கோட்டையன் அவர்கள் மட்டும்தான்.
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக அனுபவம் கொண்டவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப சுருக்கம் தான். காங்கிரஸ் கட்சியில இருந்த அமைச்சரான ராஜேஷ்குமார் அவர்கள் உட்பட 1-2 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அது மாதிரியான காலகட்டத்தில் இவர்களை போன்ற அவர் அனுபவம் கொண்ட கட்சிகள்ல இருந்து வந்து அமைச்சரவையில பங்கேற்பது என்பது தாவேக அரசுக்கும் ஒரு வகையில கிட்டத்தட்ட அரசுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள்ட்ட இருந்து ஒரு தற்காப்பதாகவும் இருக்கும். அந்த அடிப்படையிலும் இதை நம்ம அணுக வேண்டியிருக்கு. இன்னொன்று, நீங்கள் சுட்டிக்காட்டியதை போல மனிதநேய மக்கள் கட்சி கூட இன்னைக்கு தீர்மானம் போட்டுட்டாங்க. ஒருவேளை வந்து இனிவரும் காலங்கள்ல நம்ம தனிச்சின்னத்துல தான் போட்டியிடணும். அதனுடைய வெளிப்பாடு என்ன? இன்னைக்கு அவர்களுடைய வெளிப்பாடுன்றவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க, தாவேகாவோட பகை இல்லைங்க என்பதை காட்டியிருக்காங்க. இங்க தாவேகா அரசு அமைந்து விட்டது, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அந்த அரசு சிறத்தன்மையோடு இருக்க போகிறது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் அமைச்சரவையில் இத்தனை பேர் பங்கேற்பு. கிட்டத்தட்ட விசிகாவினுடைய பங்கேற்பு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய பங்கேற்பு, காங்கிரஸ் கட்சியினுடைய பங்கேற்பு, இது எல்லாமே எதை உணர்த்துதுன்னா இந்த அரசுக்கு சிக்கல்கள் இல்ல, அடுத்த 5 ஆண்டுகள் இந்த அரசு நீடிக்க போகுது அப்படிங்கறத காட்டுது. அப்ப மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அந்த தீர்மானம் கூட நீங்க இந்த தேர்தலை மனதில் வைத்தல்ல, இந்த தேர்தலில் அவர்கள் உதயசூரியன் எல்லாம் போட்டிட்டாங்க, நம்ம திமுக கூட்டணியில தொடர்றாங்க. எங்களுக்கு தாவேகாவோடு எந்த முரணும் இல்ல, ஒருவேளை நாங்க தனிச்சின்னத்துல போட்டிட்டு இருந்தால் நாங்களும் கூட உங்களை ஆதரித்திருப்போம், ஏன்னா ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்க. அந்த நிலைப்பாடை தான் அது காட்டுறதை நான் புரிந்து கொள்கிறேன். அப்ப விஜய் அவர்களுடைய இந்த அமைச்சரவை என்பது கிட்டத்தட்ட சமூக நீதி பிரதிநிதித்துவம் அது போல இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசியதை போல ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து 8 பேர், பெண்கள் 4 பேர், உயர் வகுப்பினர் கூட 2 பேர், கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்களுடைய பாலிசி. ஸோ அப்ப எல்லா வகையான சமூக பிரதிநிதித்துவமும் அதற்குள்ள இருக்கு. முக்கியமான துறைகள் பட்டியல் சமூகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது உயர்கல்வித்துறையாக இருக்கலாம், பள்ளி கல்வித்துறையாக இருக்கலாம், இப்படி பல முக்கியமான துறைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் இதை நம்ம பார்க்கிற பொழுது தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய பாதையை அல்லது ஒரு புதிய திசையை விஜய் அவர்கள் காட்டியிருக்கிறார். கூட்டணி கட்சிகளுக்கு இப்படியான அதிகார பகிர்வு என்பது இந்த முறை அவர் 108, நீங்க அடுத்த முறையும் அவர் ஒருவேளை ஒரு பெரும்பான்மை கிடைத்தால் கூட இந்த மாதிரியான ஒரு கூட்டணி அரசுக்கான ஒரு அஸ்திவாரத்தை அவர் தொடர்ந்தார்னா தமிழக அரசியல்ல ஒரு புதிய பாதையை, ஒரு புதிய சக்தியை வந்து அவர் உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவர்கள் காலங்காலமாக அவர்கள் தான் போஸ்ட் ஓட்டினவங்க, பிளெக்ஸ் கட்டினவங்க. இன்னைக்கு நேற்று இல்ல, கடந்த 2008-2009 காலகட்டங்களிலேயே விஜய் மக்கள் இயக்கத்தை தொடங்கினவங்க, ஊர் ஊரா கொடியேற்றியவர்கள், முன்னால் முடியும் அப்படிங்கிற லோகோ அன்னைக்கு கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் ஒரு கைகளை இப்படி நீட்டி இருக்கிற மாதிரியான ஒரு படம் போட்டு முன்னால் முடியும் அப்படிங்கிற வார்த்தையோட அந்த கொடிகளை ஏற்றிய இளைஞர்கள், அவர்கள 15 பேருக்கு அதிகமா இன்னைக்கு அமைச்சர்கள் ஆயிருக்காங்க, சரிபாதி கிட்டத்தட்ட. இன்னொன்று, இந்த அமைச்சரவை தான் இதுவரை தமிழகம் கண்ட அமைச்சரவையிலேயே அதிகமான அமைச்சர்களை கொண்ட அமைச்சரவை. 35 பேர் ஃபுல்லா இருக்காங்க, அதுக்கு மேல ஆள் கிடையாது. அவை இந்த மூலமா இன்னொரு வாசலும் அடைக்கப்பட்டு விட்டது. சி.வி. சண்முகம் தரப்பிற்கு அதிமுகவின் எந்த பிரிவுக்கும் இனிமேல் இடமில்லை என்பதும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இருக்கு. இந்த தேர்தல் காலத்துல கிட்டத்தட்ட சி.வி. சண்முகம் அவர்கள் அமைச்சராகணும்னு விரும்பினார். ஒரு உதாரணத்துக்கு, அதிமுகவின் ஒரு பிரிவினர், நம்ம அவரை மட்டும் சொல்லல, அதிமுகவின் ஒரு பிரிவினர், சி.வி. சண்முகம் அவர்கள் தலைமையில் இருந்த ஒரு பிரிவினர் தாவேகாவினுடைய அமைச்சரவையில் அமைச்சராகணும்னு விரும்பினாங்க. ஆனா காலம் என்ன செய்திருக்கிறதுனா, சி.வி. சண்முகம் அவர்கள் இருந்த ராஜ்யசபா உறுப்பினர் பதவியில ஒரு தாவேகாவுக்கான பிரதிநிதித்துவத்தை கொண்டு போய் நகர்த்தி இருக்கிறது. சோ அப்படி பல சுவாரஸ்யங்கள் இந்த தேர்தலில் நடந்திருக்கிறது. 6 பேரை காங்கிரஸ்காரர்களை வீழ்த்தியவர்கள் அமைச்சராயிருக்காங்க, தாவேகாவினரை வீழ்த்திய காங்கிரஸ்காரர்களும் அமைச்சராயிருக்காங்க. சோ இது முற்றிலுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு புதுமையான ஒரு அமைச்சரவை என்றுதான் நான் பாக்குறேன். நிச்சயமா சுவாமிநாதன், இதுல 22 பேர் 50 வயதுக்கு உள்ளானவர்கள் அமைச்சர்களா பதவியேற்றிருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெனரேஷனல் ஷிஃப்டே நடந்திருக்கு அப்படிங்கறதும் இங்க சொல்லப்படுது. நம்ம தொடர்ந்து இது தொடர்பா நிறைய மாற்றங்கள் தொடர்பா பேச வேண்டியிருக்கு, பேசலாம். Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.